ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டருக்கு போவோம். ஸோ அது ப்ரௌசிங் சென்டர் போகும்போது நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருக்காது. ஸோ அர்ஜென்ட்டாக தேவைப்படுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இமேஜாக வந்து அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப் மூலிமா சம்திங் இமெயில் ஏதோ ஒரு மூலிமா நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இல்லாமல் ஒரு நல்ல ஆப் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. குட் குவாலிட்டியோடு நமக்கு வர ஒரு இமேஜாக சென்ட் பண்ணலாம், அல்லது பிடிஎஃபாக சென்ட் பண்ணலாம், என்னமா வேணால் சென்ட் பண்ணலாம். அப்படி எப்படி சென்ட் பண்ணுறது, அந்த ஆப் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆப் நேம் பார்த்திங்கன்னா கேம் ஸ்கேனர். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போ முன்னாடி உங்களுக்கே தெரியுது அந்த கேம் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப் பார்த்திங்கன்னா சிஎஸ் அப்படின்னு போட்டு ஒரு இது இருக்கும். நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் சைன்அப்லாம் கேட்கும். நீங்கள் சைன்அப் பண்ணிங்க. சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, நார்மலாக சைன்அப் பண்ணாமே நம்ம அதை யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணலாம். சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுடில் வந்து ஒரு 500 MB வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுற ஒவ்வொன்றும் வந்து உங்கள் கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சைன்அப் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. இது இப்போ எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே கேமரா மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேமரா இது ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு இதை ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ஸ்கேன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபோட்டோ எடுத்து நம்ம அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ மாதிரி ஒரு காப்பி நமக்கு விழுகும். அதுக்கடுத்து அது ப்ராசஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் அதுவே மார்க்கப் பண்ணி காமிக்கும். எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ராப் பண்ணுறேன். ஸோ க்ராப் பண்ணி இங்கே இருக்க டிக்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த இது மட்டும் வந்துருச்சு நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னா பட்டு பாருங்களேன். நார்மலாக ஃபோட்டோ எடுத்தால் கூட நமக்கு இப்படி இருக்காது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு கிளாரிட்டி இருக்கும். இது உங்களுக்கு இமேஜ் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி வேணால் நீங்கள் ரொட்டேட் பண்ணி, இப்போ என் சைஸ்க்கு நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே டிக் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து சேவ் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர் பண்ணுறது இங்கே பார்த்தீங்களா, ஷேர் கிளிக் பண்ணால் நான் பிடிஎஃபாகவும் ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது இமேஜாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா உங்கள் எது மூலிமா ஷேர் பண்ணணும், இமெயில் மூலிமா ஷேர் பண்ணணுமா, இல்லை வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணுமா, ப்ளூடூத் மூலியமாக ஷேர் பண்ணுமா, இல்லை ஷேரிட் மூலிமா ஷேர் பண்ணுமா, எது மூலிமா வேணால் நீங்கள் இதுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரி கொடுத்திங்கன்னா கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் கேலரியில் போய் பார்த்துக்கலாம். சம்திங் இதில் எல்லாமே என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இவ்வளோ கிளாரிட்டியாக நமக்கு வந்து டெக்ஸ்ட்டும் கூட எவ்வளோ கிளாரிட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்தளவுக்கு கிளாரிட்டியாக நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா வராது. இது வந்து கம்ப்யூட்டரில் கொடுத்து ஸ்கேன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு வெளியில் இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது தேவைப்படும். ஸோ என் ஃப்ரெண்டை வந்து இந்த கேம் ஸ்கேன் மூலமாக ஸ்கேன் பண்ணி அனுப்ப அப்படின்னு சொன்னால் அவன் அனுப்புவானா, நான் அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். தட்ஸ் இட் கைஸ். அவ்வளோதான். இந்த ஸ்கேம் பற்றி நான் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற ஒரு ஆப் பற்றி நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் மை வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.